ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த இனிய காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமெளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழாருடைய திருவடிகளையும் நாம் வணங்கி கொண்டு உள்ளே நுழையலாம். கடந்த வாரங்களிலே திருத்தொண்ட தொகையினுடைய 4வது பாடலாக வருகின்ற திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட என்று தொடங்குகின்ற பாடலிலே சருக்கமாக்கிய திருநின்ற சருக்கம் என்ற சருக்கத்தில் முதலாவது அடியாராக திருநாவுக்கரசரையும் அதற்கு பின்னதாக நாம் குலச்சிறையார், பெருமிழலை குறும்பர், காரைக்கால் அம்மையார் ஆகியவருடைய வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது இந்த சருக்கத்திலே 5வதாக சொல்லக்கூடிய ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அப்பூதி அடிகளுடைய வரலாறை இன்றைக்கு நாம் தொடங்கி சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் என்று தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடையாளம் காட்டுகிறார். இதில் அப்பூதி என்ற பெயர் மட்டும் சொல்லப்படுகிறது, வேறு எந்த செய்திகளும் இதில் சொல்லப்படவில்லை. இதை கொண்டு பின்னாலே வகை நூல் செய்த நம்பியாண்டார் நம்பியும் இது இரண்டையும் கொண்டு விரிநூல் செய்த சேக்கிழார் பெருமானும் 45 பாடல்களிலே அப்பூதி அடிகளுடைய வரலாற்றை நமக்கு சேக்கிழார் பெருமான் தெரிவிக்கிறார். சேக்கிழார் பெருமான் வழியிலே நாம் அவருடைய வரலாற்றை இங்கு பார்க்கலாம். அப்பூதி அடிகள் அந்தணர் மரபிலே தோன்றியவர். இவர் தோன்றிய ஊர், பிறந்த ஊர், வாழ்ந்த ஊர், முக்தி அடைந்த ஊர் எல்லாமே திங்களூர் என்று சொல்லக்கூடிய திருவையாற்றிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு திருப்பழனம் என்ற தேவார பாடல் அப்பரடிகள் தேவார பாடல் பெற்ற தலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த திங்களூர் என்பது. இவருக்கு குரு பூஜை தை மாதம் சதய நட்சத்திரத்திலே நடைபெறுகிறது. இவருடைய காலம் அப்பர், சம்பந்தர் ஆகியோருடைய காலம். இவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான இது அப்பருடைய காலத்தில் இருந்தவர், அப்பரோடு உடன் இருந்தவர், அப்பரினாலே அவருடைய நாமத்தை சொல்லியே உய்வு பெற்றவர். இவர் வழிபாடு பொதுவாக நம்முடைய சைவ மரபிலே 3 விதமான வழிபாடு சொல்லப்படுகிறது. லிங்க வழிபாடு, குரு வழிபாடு, சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய அடியார்கள் வழிபாடு என்ற 3 வகையான வழிபாட்டிலே இவர் குரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் குருநாதராக ஏற்றுக்கொண்ட நாவுக்கரசராகிய அப்பர் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவரையே போற்றி வணங்கி அவரையே குருவாக கடவுளாகவே நினைத்து வாழ்ந்தவர். மேலும் சிவலிங்க பூசையும் செய்தவர் என்பது இவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. நம்முடைய சித்தாந்தத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த 3 வழிபாடும் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமே என்று சித்தாந்தம் சொல்லும். அந்த வகையில் இவர் அடியார்கள் தொண்டியும் குருநாதருடைய வழிபாட்டையும் மிகச் சிறப்பாக செய்தவர் என்பதை இவருடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகையிலே ஒரு நம்பி அப்பூதி என்று சுந்தரர் பெருமான் சொல்கிறார். நம்பி என்று சொன்னால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆண்களிலே சிறப்பான நலங்கள் உடையவனுக்கு நம்பி என்பதும், பெண்களிலே உயர் நலம் கொண்ட பெண்களுக்கு நங்கை என்பதும் நமது பெரியோர்கள் அவ்வாறு அவைகளை அழைத்திருக்கிறார்கள். இந்த நம்பி என்பது உயர்வு பற்றி சொல்லக்கூடியது. நன்மையுடைமையும் தீமை இல்லாமையும்
நன்மை உடைமையும் தீமை இல்லாமையும் இருப்பது நம்பி என்பது, அதாவது ஆடவரில் சிறந்தவர் என்பதற்கான பொருள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நம்பி ஆரூரர் என்பது பெயர். அவருடைய இயற்பெயர், பெற்றோர்களுக்கு இயற்பெயர் ஆரூரன் என்பது தான். சுந்தரர் பெருமானுடைய தாயார் இசைஞானியார் திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கமலாபுரத்திலே பிறந்தவர். திருவாரூர் பெருமானிடத்திலே மிகுந்த நம்பிக்கையும் பக்தியும் உடையவர். அந்த வகையிலே தன் பெற்ற மகனாகிய சுந்தரருக்கு ஆரூரன் என்று தான் பெயரிட்டார். நம்பி ஆரூரன் என்று அவர் பின்னாலே அழைக்கப்பட்டார். வைணவத்தில் பெருமாளுக்கு சொல்கின்ற பொழுது புருஷோத்தம நம்பி என்பது வைணவத்தில் பெருமாளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு நாமம். புருஷோத்தம நம்பி. ஆகவே உயர்ந்த தன்மைகளுடைய உயர்ந்த நடத்தை உடைய ஆடவர்களிலே சிறந்தவனுக்கு நம்பி என்பதும், பெண்களிலே சிறந்தவருக்கு நங்கை என்பதும் குறிப்பாக அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் நம்பி அப்பூதி என்று சொல்வதனாலேயே நாம் அவர் எவ்வளவு உயர்வானவர், எவ்வளவு சிறப்புடையவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த அடியார்க்கு அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பெருமான் அதை சொல்லுகிறார். அப்போது அடியாருக்கு அடியேன் என்று சொல்கிற போது அவருக்கு மட்டும் அடியவன் இல்லை, அப்பூதி அடிகளுக்கு மட்டும் அடியவர் இல்லை, அப்பூதி அடிகளுடைய அடியாராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அடியேன் என்று தன்னை தாழ்வுபடுத்தி தன்னுடைய பணிவை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காண்பிக்கிறார். உயர் நம்பியாகிய அப்பூதிக்கு அடியவன் மட்டுமல்லாது அவன் அடியவருக்கும் அடியவனாகும் திறம். இதை தொகை நூலிலே நாம் பார்க்கின்றோம். இதை கொண்டு அடுத்ததாக வகை நூலாகிய திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் இந்த சரித வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது, தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்னா மணமார் புனர்பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கவன் வண்டமிழ்க்கே இனமா தனது பெயரிடப் பெற்றவன் எங்கள் பிரான் அனமார் வயல் திங்கள் ஊரினில் வேதியன் அப்பூதியே. நம்பியாண்டார் நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெயரை மட்டும் சொன்னார், அப்பூதிங்கிற பெயரை மட்டும் சொன்னார். நம்பியாண்டார் நம்பிகள் அதை விரித்து சொல்லுகிறார். அவருடைய ஊர், மரபு, பெயர், தொண்டு விவரம், பெற்ற பேர் இவ்வளவும் இந்த பாடலில் வருது. தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்னா மணமார் புனர்பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கு அவன் வண்டமிழ்க்கே இனமா தனது பெயரிடப் பெற்றவன் எங்கள் பிரான் அனமார் வயல் திங்களூர், ஊர் பேர் சொன்னார், வேதியன் குலத்தின் பெயர் சொன்னார், அப்பூதியே அவருடைய திருப்பெயர் சொன்னார். அவர் செய்த தொண்டு முதல்ல சொல்கிறார். மணமார் புனர் பந்தல், புனல் பந்தல்னா தண்ணீர் பந்தல், புனல்னா தண்ணீர், புனர்பந்தல் தண்ணீர் பந்தல் வைத்து அவனுடைய திருவடியே, யாருடைய திருவடி? திருநாவுக்கரசனுடைய திருவடியே தனமாவது. நம்ம செல்வம் எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் செல்வம் ஆகாது. அந்த மாதிரி அவர் நினைக்கிறார். அப்போதைய அடிகள் அவர் மிகுந்த செல்வம் உடையவர், திங்களூர் நகரத்திற்கு அவர்தான் தலைவர். ஆனால் தான் பெற்ற செல்வங்கள் அனைத்தையும் விட பெரிய செல்வம் திருநாவுக்கரசருடைய திருவடிகளை பணிதல், அவருடைய திருநாமத்தை எப்போதும் ஓதுதல், அதுதான் தனக்கு செல்வம் என்று நினைக்கிறாராம். தனமாவது, தனம்னா செல்வம், தனமாவது செல்வம். எது செல்வம் அப்படின்னா திருநாவுக்கரசருடைய திருவடிகள் தான் செல்வம். மணமார் புனர்பந்தல், அதனால அந்த திருவடிகளை அடைவதற்கு அவர் செய்த தொண்டு மணமார் புனர்பந்தல், வாசனை மிகுந்த தண்ணீரை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய தண்ணீர் பந்தல், மற்றும் அது தொடர்பான மற்ற அறங்களாகிய குளங்கள், சோலைகள், வீதிகள், படிப்பகங்கள் என்று இவை எல்லாவற்றையும் திருநாவுக்கரசர் பேரிலேயே அமைத்தது. இனமா தனது பெயரிடப் பெற்றவன். அந்த திருநாவுக்கரசருடைய பேரை அவர் பதிவு பண்ணார். அவர் பேரை வச்சுக்கல. எங்கேயும் அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல், அப்பூதி அடிகள் வாசகசாலை, அப்பூதி அடிகள் தெரு அப்படின்னு எல்லாம் போட்டுக்கல.
எல்லாவற்றையும் திருநாவுக்கரசர் பேரிலே செய்தார். அவர் எதற்கெல்லாம் வச்சார்னு பின்னாடி நம்ம சேக்கிழார் பெருமான் அதை விளக்கமாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி எல்லாவற்றையும் திருநாவுக்கரசருடைய பெயரிலேயே வைத்ததுனால திருநாவுக்கரசருக்கு பாடிய பாடலிலே இவருடைய பெயர் இடம்பெற்றது. இங்கே ஒரு அழகிய நுட்பத்தை திருத்தொண்ட திருவந்தாதியிலே சொல்லுகிறார். புனற்பந்தர் வாழ்த்தி வைத்து அவன் வண்டமிழ்க்க. அவன் வண்டமிழ்க்கன்னா யாருடைய வண்டமிழ்? திருநாவுக்கரசருடைய வண்டமிழ். திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்திலேயே இனமா தனது பெயரிடப் பெற்றவன். தன்னுடைய பெயர் அந்த திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்திலேயே இடம்பெறுமாறு செய்தவன் திங்களூரிலே தோன்றிய வேதியனாகி அப்போதி. அது எப்படி தேவாரத்திலேயே பெயர் வந்தது என்கின்ற பொழுது, அந்த திருப்பயணத்தலத்துக்கு அவர் பாடுகின்ற அந்த பாடலிலே அஞ்சி போய் களிமெளிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்று அந்த பதிகத்தை முடிவு செய்கிறார். திருப்பயணத்தில் அப்பரடிகள் அருளிய சொல்மாலை பூவினம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் அந்த பதிகம் முடிகின்ற பொழுது அப்பூதி அடிகளுடைய பெயரை அதில் குறிப்பிட்டு பாடுகிறார். திருநாவுக்கரசர் போன்ற ஒரு பெரும் தவசீலருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு பாடலிலே நம்முடைய பெயர் இடம்பெறுவதென்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த பதிகத்தின் முடிவிலே அஞ்சி போய் களிமெளிய அழலோம்பும் அப்பூதி. அழலோம்பும் அப்பூதிங்கும் போதே அவர் அதை வேதியருங்கிறத சுட்டி காட்டுகிறார். குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியர். அவருடைய தலையிலே உன்னுடைய திருவடியை வைத்திருக்கிறாய். குஞ்சினா தலை, உச்சி குடுமிக்கு குஞ்சி என்பது பெயர். குஞ்சி பூவாய் அவருடைய தலையிலே வைத்த பூ போன்று உன்னுடைய திருவடி இருக்கிறது என்று திருப்பழனத்து பெருமானை அப்பரடிகள் பாடுகிறார். அதை இங்கே நம்பியாண்டார் நம்பி தெரிவிக்கிறார். அவர் பாடிய தேவார பாடல்களையே தன்னுடைய பெயர் இடம்பெறுமாறு தர்மங்கள் செய்து பெருமானுடைய திருநாவுக்கரசருடைய பெயரையே அவருடைய நாமத்தையே உச்சரித்து வாழ்ந்தவன் திங்களூரிலே இருந்த வேதியனாகி அப்பூதி என்று வகை நூலிலே நமக்கு அதை கொஞ்சம் எடுத்து காட்டுகிறார். இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு மூன்றாவதாக விரிநூல் செய்த சேக்கிழார் பெருமான் 45 பாடல்களிலே இந்த வரலாறை சொல்லுகிறார். தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர். முதல் வரியிலே ஒரு அடி அடிச்சிட்டார். அவர் யாருங்க? பெரும்பாலும் சேக்கிழார் பெருமான் ஒரு அடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற போது அவர்கள் பிறந்த, அவர்கள் தோன்றிய அந்த நாடு, நகரம், அதனுடைய இயற்கை அமைப்பு, அங்கு இருந்த மக்களுடைய தன்மை, இதை பற்றியெல்லாம் ஒரு 2-3 பாடல்கள் சொல்லித்தான் அந்த நாயன்மாரை பற்றிய ஒரு தொடக்கம் செய்வார். ஆனால் இங்கே எடுத்த உடனே நாயன்மாரை பற்றி தொடக்கம் சொல்லுகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே திருநாவுக்கரசருடைய வரலாற்றிலேயே இவருடைய வரலாறு வந்துடுது. நம்ம முன்னாடியே திருநாவுக்கரசர் வரலாறு பார்க்கின்ற போது அந்த வரலாற்றை பார்த்திருக்கிறோம். திருநல்லூரிலே சென்று சிவபெருமானுடைய திருவடி தீட்சை பெற்ற பிறகு அப்பரடிகள் திருநல்லூரிலேயே இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்து வருகிறார். அந்த வகையில் ஒரு நாள் நல்லூரிலிருந்து கிளம்பி திருப்பழனம் திருப்பழனத்திலிருந்து திங்களூருக்கு அப்பூதி அடிகளை சந்திக்கிறார் என்ற செய்தியை நாம் திருநாவுக்கரசருடைய வரலாற்றிலேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால் இங்கே ஊர், பேரு, நாடு இதை பற்றியெல்லாம் எதையும் சொல்லாமல் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டதுனால இப்பொழுது சேக்கிழார் நேரடியாகவே அப்பூதி அடிகளுடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பூதி அடிகள் எப்படிப்பட்டவர்? தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர், சிவபெருமானுக்கு அன்பர். முதல் வரி சொல்லிட்டார். தாண்டவம் புரியவன், தில்லையிலே நடனம் ஆடுகின்ற அந்த ஆனந்த கூத்தனுடைய திருவடிகளையே தஞ்சம் என்று இருக்கக்கூடிய பெருமான். ஈண்டிய புகழின் பாலா எல்லையில் தவத்தின் மிக்கார். மிகுந்த தவம் செய்தன, எல்லையில் தவத்தின் மிக்கார், மிகுந்த தவம் செய்ததனால பெரும் புகழை பெற்றவராம். ஈண்டிய புகழின் பாலா எல்லையில் தவத்தின் மிக்கார்.
அப்பேற்பட்ட உயர்ந்த தவம் செய்தவர். இந்திய தவத்தின் மிக்கார்னா அவர் பிறவிகளில் செய்த தவமானது அளவில்லாத தவம். முன் செய்த தவங்கள், அந்த தவங்கள் எல்லாம் அதனுடைய பெருமையாலும் தொகுதியாலும் அளவில்லாமையாலும் மிக்க தவம். எப்பேற்பட்ட தவம்னு சொன்னால் மிகுந்த பெருமையுடைய தவங்களை செய்திருக்கிறார். நிறைய செஞ்சிருக்கிறார். இத்தனைன்னு கணக்கு சொல்ல முடியாத தவம் செய்திருக்கிறார். அதனால மிகுந்த தவத்தின் மிக்கார். சுந்தரரை பற்றி சொல்கின்ற பொழுது மேருமலையின் மேம்பட்ட தவத்தான் என்று சுவாமியே சொல்லுவார். சுந்தரருடைய வரலாற்றில் நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். மேருமலையின் மேம்பட்ட தவத்தான் என்று சுவாமி சொல்வார். அப்போது மேருமலையை விட உயர்ந்த தவம் செய்தவன் சுந்தரர் பெருமான். அதே மாதிரி இங்கே அப்பூதி அடிகள் மிகுந்த தவம் செய்தவர், எல்லையில் தவத்தின் மிக்கார். அவர் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து, ஆண்ட சீர் அரசு என்பது திருநாவுக்கரசர். ஆண்ட அரசு, இந்த 4 பேருக்கும் 4 விதமான வார்த்தைகள் சொல்லுவாங்க. நம்முடைய சைவ மரபில் சொல்கின்ற பொழுது ஆண்ட அரசு என்பது திருநாவுக்கரசராகிய அப்பரை குறிக்கும். ஆண்ட நம்பி என்பது சுந்தரரை குறிக்கும். ஆண்ட அடிகள் என்பது மாணிக்கவாசகரை குறிக்கும். அந்த மாரி இங்கே ஆண்ட அரசு திருநாவுக்கரசருடைய பாதம் அடைந்து, அவருடைய திருவடிகளை அடைந்து, அவர் அறியா முன்னை. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, திருநாவுக்கரசரை இவர் பார்த்தது இல்லை. யார்? அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்தது இல்லை. திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை பார்த்தது இல்லை. அப்பூதி அடிகள் சோழ நாட்டிலே திருவையாறுக்கு பக்கத்திலே திங்களூரிலே வசிக்கிறார். அப்பரடிகள் திருமுனைப்பாடி நாட்டிலே, நடுநாட்டிலே ஒரு பகுதியாகிய திருமுனைப்பாடி நாட்டிலே திரு அதிகையில் இருக்கார். திருவாய்மூரிலே பிறந்து சமண சமயத்திற்கு சென்று திருப்பி திருவதிகையிலே மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்து திருவதிகையிலே இருக்கிறார். அப்போது இவங்க 2 பேருக்கும் எந்த விதமான தொடர்பு, பார்த்ததும் இல்லை, பழகினதும் இல்லை. இவங்க கருப்பா சிவப்பான்னு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனாலும் அப்பரடிகள் செய்த அந்த அருளி செயல்கள் ஆங்காங்கே மக்களிடத்தில் பரவி, அவருடைய திருத்தொண்டும் அவர் உழவார படை கொண்டு திருப்பணி செய்வதும் ஆங்காங்கு தெரிய வருகின்றதை வைத்து அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு, அவருடைய அருளி செயல்கள் எல்லாம் கேள்விப்பட்டு தானாகவே அவருடைய திருவடிகளுக்கு அன்பு செய்யலானார் அப்போதி அடிகள். அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருவடிகளுக்கு அன்பு செய்ய ஆனார். இது நம்ம சங்க இலக்கியத்தில் வந்து கோப்பெருஞ்சோழன் என்ற சோழ மன்னனும் பிசிராந்தையார் என்ற ஒரு புலவருக்கும் ஏற்பட்ட நட்பு என்று அதை சொல்லுவார்கள். 2 பேருமே ஒருத்தர் பார்க்கலை. நம்ம தமிழ் சங்க இலக்கியத்தில் இந்த வரலாறு இருக்கிறது. பிசிராந்தையார் என்பவர் சேர நாட்டில் இருந்தவர். கோப்பெருஞ்சோழன் என்பவன் சோழ நாட்டினுடைய மன்னன். ஆனால் 2 பேரும் பார்த்ததில்லை. ஆனால் பிசிராந்தையாருடைய அந்த புலமையை அவன் கேள்விப்பட்டு அவரிடத்துல நட்பு கொண்டான். அதே மாதிரி கோப்பெருஞ்சோழனுடைய அந்த வள்ளல் தன்மையை கேள்விப்பட்டு அவரும் அவன் மேலே அன்பு கொண்டார், நட்பு கொண்டார். அந்த கோப்பெருஞ்சோழன் இறக்கின்ற பொழுது என்ன செய்தானாம், தன் பக்கத்தில் அவன் வந்து உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தான் என்று சொல்ல கிடைக்கிறார். அவன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுங்க, என்னுடைய நண்பர் பிசிராந்தையார் வருவார் என்று சொன்னானான். அவன் பிசிராந்தையாரை பார்த்தது இல்லை, பேசினது இல்லை. ஆனாலும் அவன் சொன்னான், வடக்கிருந்து உயிர் நீத்தான். அதே மாதிரி அவன் இறந்த பிறகு சிறிது நாட்கள் கழித்து பிசிராந்தையார் வந்தார். செய்தியை கேள்விப்பட்டு அவரும் அவன் சொல்ல இடத்திலே அமர்ந்து உயிர் நீத்தார் என்று நட்பிற்கு ஒரு அடையாளமாக ஒரு வரலாறு நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்குது. அந்த மாதிரி இங்கே அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்ததில்லை, திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை பார்த்ததில்லை. ஆனால் திருநாவுக்கரசருடைய திருவடிகள் மீது மிகுந்த பற்றும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு அப்பூதி அடிகள் வாழ்ந்தார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியா முன்னே, அவரை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி, அவர் இவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னே காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். காந்தகு காதல் கூற, அந்த இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பெரும் அளவுக்கு காண்டகு காதல் என்று அதை சொல்லுகிறார்.
பிறர் அடியும்படியான, அது எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இவர் திருநாவுக்கரசர் மேலே அன்பாக இருக்கார், பக்தியாக இருக்கார், அவரை தன் குருநாதராக போற்றுகிறார் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியாக காண்டகு காதல், பிறர் அறியும்படியான அன்பு வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் சொன்னார். இப்போ இதை எப்படி சொல்லலான்னு சொன்னால், இப்போ திருநீலகண்ட குயவனார் வரலாற்றை நம்ம பார்த்தோம். அவர் எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு இயற்பெயர் என்னன்னு தெரியல. சேக்கிழார் பெருமான் வேட்கோவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேட்கோவர் என்ற சொல்லுக்கு பொருள் அந்த குயவர்கள் குலத்தில் இருக்கக்கூடிய தலைவன் என்பது பொருள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் இயற்பெயர் தெரியல. ஆனால் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்கிறதுனால அவர் பேரே திருநீலகண்டர்னு ஆகிப்போச்சு. அதே மாதிரி இங்கே அப்பூதி அடிகள் பிறர் காணுகின்றவர்களை, பிறருக்கு கேட்கின்றவர்களையே நாவுக்கரசு நாவுக்கரசு நாவுக்கரசுன்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம ஏற்கனவே சென்ற பெருமழலை குறும்பர் வரலாற்றில் சொன்னோம். நம்முடைய ஆச்சாரியர்களான ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர் இவர்கள் 4 பேருமே பக்த பஞ்சாட்சரம் அல்லது ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துக்கு இணையானது. நம்ம சொல்லுகின்ற தூள பஞ்சாட்சரம், கூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்திற்கு இணையாக 5 எழுத்துக்கு இணையாக இவர்களுடைய பெயர்களும் 5 எழுத்திலேயே ஆனது. அதற்கு சமமான ஒரு ஆற்றல் உடையதுன்னு பார்க்கிறோம். அதனால நாவுக்கரசு என்ற பெயரும் பக்த பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று. அதை எல்லோரும் அறியும் வகையிலே சொல்லக்கூடியவராம். காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய். கலந்த அப்படின்னு சொல்லுகின்ற போது இங்கே அவர் பார்க்கல, ஆனால் அந்த மன உணர்வு நாவுக்கரசரோடு அவர் எப்போதும் இணைந்து இருக்கக்கூடியதாக. எப்படி கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் பார்க்காத போதும் மன உணர்வு 2 பேருக்கும் ஒன்றாக இருந்ததோ, அதுபோல அப்பூதி அடிகளுக்கும் நாவுக்கரசருக்கும் அந்த மன உணர்வு ஒன்றாக இருந்தது. அதைத்தான் காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். அவருடைய தன்மை என்ன? கனவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். அடுத்து அவருடைய செயல் சொல்கின்ற பொழுது அவர் நீக்கத்தக்கன, நம்பி அப்படின்னு பேர் சொன்னாக்கா, நம்பினா என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடியே சொன்னோம், உயர்ந்த குணங்கள் உடையவர். அப்போ தாழ்மையான கீழ்மையான குணங்கள் எதுவும் இல்லை. அதுதான் இங்கே களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். இந்த கீழ்மையான குணங்கள் எதையும் அவர் விட்டார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிறையினார். மனைவியோடு இல்லறத்திலே இருந்தார். அதைத்தான் சொல்கிறார், வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோள் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உலகெல்லாம் அரசின் நாமம் சாற்றும் ஒழுகல் ஆற்றார். அப்போ அவருடைய செயல் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, மனைவியோடு வாழ்ந்தவர், மனைவி வாழ்க்கையில் இருந்தவர், மனையில் இருந்த வீட்டில் இருந்த எல்லாவற்றுக்கும் அளவைகள் நிறைகோள். வீட்டில் இருந்த எல்லா சாமானுக்கும், உயிர் உள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாவற்றுக்குமே திருநாவுக்கரசு தான். நாவுக்கரசு நாவுக்கரசு, அரசின் நாமம். அரசின் நாமங்கிறது இங்கே நாவுக்கரசு அப்படின்னு பேர் வச்சாராம். இப்படி பேர் வைக்கணும் போது மகன்கள், அவருக்கு 2 மகன்கள் இருந்ததாக தெரிகிறது. மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சார். பையங்களுக்கும் பேர் அதான். வீட்டில் இருந்த பசுமாடு, எரும மாடு, மேதினா எரும மாடு, மக்கள் ஆவோடு மேதி, எரும மாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் நாவுக்கரசு தான் பேர். மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை அளக்கக்கூடிய மரக்கால், நிலத்தினை அளக்கக்கூடிய குச்சி, எல்லாவற்றுக்குமே நாவுக்கரசுன்னு தான் பேர். ராஜராஜ சோழனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவன் ஆடல் வெள்ளான் அப்படிங்கிற ஒரு பேரை எல்லாத்துக்கும் வச்சிருந்தான். ஆடல் வெள்ளான் கோல் அப்படின்னு அந்த நிலத்தை அளப்பதற்கு வச்சிருந்த குச்சிக்கு ஆடல் வெள்ளான் கோல் என்பது பெயர். அந்த மரக்காலுக்கு ஆடல் வெள்ளான் மரக்கால் என்று பெயர் என்று கல்வெட்டுகளில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இவர் எல்லாவற்றுக்கும் நாவுக்கரசுக்கு பேர் வச்சாராம். என்ன பேர்? தெருவுக்கு திருநாவுக்கரசு திருவீதின்னு பேர் வச்சிருந்தார். அவர் குடியிருந்த தெருவுக்கு திருநாவுக்கரசு திருவீதி. அந்த ஊரில் இருந்த லைப்ரரி வாசக சாலைக்கு நாவுக்கரசு வாசக சாலை.
நாவுக்கரசு தண்ணீர் பந்தல், நாவுக்கரசு குளம், நாவுக்கரசு சோலை, இப்படி எல்லாம் நாவுக்கரசு தான். அவர் வாயிலேருந்து நாவுக்கரசுங்கிற பேரை தவிர வேற பேர் வேற எதுவும் வராது. அதை உள்ள எல்லாம் அரசின் நாமம் சாற்றும் ஒழுகல் ஆற்றார். அப்படி எல்லாவற்றிற்கும் நாவுக்கரசு என்று பெயரிட்டு வந்தாராம். வடிவதாம் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிநிகழ் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாய் உள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையாய் வாழும் நாளில். வீட்டில் இருந்த பொருள்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற, சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற பிற அறங்கள், பிற தர்மங்கள், மடங்கள், தங்குவதற்கான சத்திரங்கள், மக்கள் தாகம் தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தண்ணீர் பந்தர்கள், சாகுபடிக்கு பயன்படக்கூடியதாக பொதுமக்கள் உபயோகத்திற்காக கூடிய குளம், சோலைகள், இவை தடம், அதாவது ஆடு மாடுகள் தண்ணீர் அருந்துவதற்காக சின்ன தொட்டி போன்ற ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. காடுகளில் பார்த்தாக்கா நம்முடைய வனத்துறையினால் சின்ன சின்ன தொட்டி மாதிரி அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. இயற்கையாக மழை பெய்து பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதை மிருகங்கள், காட்டிலே வாழும் மிருகங்கள் அருந்தும். இந்த கோடை காலம் போன்ற நேரங்களில் தண்ணீர் இல்லாத காலங்களில் நம்முடைய வனத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன செய்வாங்க, சின்ன சின்ன தொட்டி, சிமெண்ட் தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் தண்ணீர் நிரப்பி வைப்பார்கள். அந்த மாதிரி அது ஆடு மாடுகள் குடிப்பதற்கு வசதியாக இருக்கும். பழைய காலத்தில் நம்முடைய கிராமங்களில் குளங்களை பார்த்தீங்கன்னாலே ஒரு 3 பக்கம் கரையை எடுத்து படித்துறையை அமைத்து படித்துறையாக இருக்கும். நல்லா செப்பமாக குளத்தில் இறங்கி குளிப்பதற்கு வசதியாக படிக்கட்டுகள் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். அது ஏன்னு சொன்னாக்கா, ஆடு மாடுகள் அந்த ஸ்லோப்பின் வழியாக இறங்கி போய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும்படி ஒரு பக்கம் படித்துறை இருக்காது, 3 பக்கம் மட்டும் படித்துறை அமைப்பார்கள். இது பழைய காலத்தில், இன்றைக்கும் கூட சில கிராமங்களில் அந்த மாதிரி இருக்கிற அமைப்பை நம்ம பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி குளங்கள் அமைப்பது, தடாகங்கள் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் தொட்டிகள் அமைப்பது, சாலைகள் அமைப்பது, மடங்கள் அமைப்பது, இது எல்லாமே நாவுக்கரசர் பேர்கள். தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிநிகழ் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாய் உள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையாய் வாழும் நாளில். அந்த மாதிரி எல்லாவற்றையும் நாவுக்கரசருடைய பெயரிலே செய்து தன்னுடைய குரு பக்தியை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ அந்த மாதிரி அவர் செய்து வருகின்ற நாளில் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்ன சம்பவம் என்பதை தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் பார்த்து அப்போதைய தொண்டின் சிறப்பை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.